யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகலிதலீம் பத்மவத்ரா யதாத்தீம் கம்பீரா பர்தனாபிஸ்தனபர்ணமிதாம் சுப்ரவஸ்ரோக்தரியாம் லக்ஷ்மீன் திபீர் கஜேந்திரைர் மணிகணகஜிதை ஸ்தாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தா மகாலக்ஷ்மீ ஜ வித்மஹே விஷ்ணுபத்னி ஜ தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து நாம் இந்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயிற் சிறந்த கோவிலுமில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்கின்ற வகையிலே இந்த பெற்றோர்களுடைய சிறப்பை சிந்தித்து வருகிறோம். நேற்றைய தினம் இந்த பெற்றோர்களை பழைய அவர்கள் வாழ்ந்த மண் குடிசையிலே கொண்டு போய் அமர்த்தி மகனும் மருமகளுமாக ஆளுக்கு ஒரு கோப்பை உணவுக்காக கொடுக்கின்றார்கள். வேளா வேளைக்கு அந்த உணவு உண்ணுகின்ற வேளையிலே கோப்பையை கொண்டு வருவார்கள். இவர்கள் சாப்பாட்டை கொடுப்பார்கள். சாப்பிட்டு விட்டு அந்த மண்குடிசையிலேயே நிற்பார்கள். இவ்வாறு காலங்கள் கடந்து கொண்டு போகிறது. இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையும் பிறந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருகின்றது. அந்த குழந்தை அந்த மண்குடிசையிலே இருக்கின்றவர்களை பார்க்கவோ பேசவோ இந்த தாய் அனுமதிப்பதில்லை. அவர்கள் வயசானவர்கள். யார் என்று கேட்டால் அவர்கள் வர்த்தக்காரர், நோய்வாய்ப்பட்டவர்கள், கிட்ட போயிடாத, பூச்சாண்டி பிடிச்சிரும் என்று அவர்களை சேர விடாமலே இந்த தாயானவள் தன்னுடைய பிள்ளையை வளர்த்து கொண்டு வருகிறார். இவ்வாறு வளர்கின்ற பொழுது இவன் பாடசாலையிலே நண்பர்களோடு உறவாடுகின்ற பொழுது அந்த நண்பர் ஒருவன் சொல்லுகிறான், உங்களுடைய அப்பாவும் அம்மாவும் அவர்களை பெற்ற தாய் தந்தைகள், உன்னுடைய பாட்டாவும் உன்னுடைய தாத்தாவும் பாட்டியும் அந்த மண்குடிசையில் இருக்கிறார்களே, உனக்கு தெரியுமா? இல்லை, அதாவது வயதான நோய்வாய்ப்பட்டவர்கள் தானே இருக்கிறார். அம்மா சொன்னார், இல்லை, உன்னுடைய அப்பாவை பெற்ற தாயும் தகப்பனும் என்று அந்த நண்பர்கள் மூலம் இவன் அறிந்து கொள்ளுகிறான். அது மீது ஒரு நாள் இவன் பாசத்திலே தாத்தா பாட்டி என்று அவர்களை பார்க்க செல்லுகிறான். தாய் அதட்டுகிறாள், அங்கே போகக்கூடாது, அவருடைய வருத்தம் தொத்திவிடும். இவ்வாறு இருக்கிற பொழுது ஒரு நாள் இந்த உணவு நேரம் வந்ததும் உணவுக்கு கோப்பையை கொண்டு வாருங்கள் என்று மருமகள் சொல்லுகிறாள். அங்கே அந்த மாமியார் கோப்பையை தேடுகிறாள். வைத்த இடத்திலே காணவில்லை. இருவருடைய கோப்பையையும் காணவில்லை. வைத்த இடத்திலே காணவில்லை. மீண்டும் இந்த மருமகள் கூப்பிடுகிறாள். கோப்பையை வைத்த இடத்தில் காணவில்லை என்று இந்த வயதான மாமியார் வந்து சொல்லுகிறாள். உடனே இவள் எரிந்து விழுகின்றாள். ஒரு சாப்பாட்டு கோப்பையை கூட உங்களுக்கு பக்குவமாக வைத்த இடத்திலே எடுக்க தெரியவில்லையே, மனிதா தேடி பாருங்கள் என்று அதட்டுகிறாள். இதை இவர்களுடைய பிள்ளை கேட்டுக்கொண்டிருக்கிறான். நாம் நம்முடைய தாய் தந்தைகளை எவ்வாறெல்லாம்
அரவணைக்கிறோமோ, எவ்வாறு நடத்துகின்றோமோ அதை நம்முடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருப்பார்கள். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி, தாய் தந்தையினுடைய பெருமையும் சிறப்பும் எல்லோரும் அறிய வேண்டும் என்கின்ற வகையிலே டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனம் மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சன் சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தவக்காலத்தின் முதல் நாள், விபூதி புதன் என்று சொல்லுவோம். எங்களுடைய நெற்றியிலே சாம்பல் பூசி, மண்ணாய் இருக்கின்றாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்று நினைத்து கொள் என்று சொல்லி வாழ்வினுடைய பொருளை புரிந்து கொள்ளுகின்றதற்கான அழைப்பை பெற்றுக்கொள்ளுகின்றோம். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று இயேசு அறைகூவல் விடுத்த அவருடைய போதனையை இன்று நினைவு கூறுகின்றோம். 40 நாட்கள் நோன்பு இருத்தல் யூத சமயத்திற்கும் இஸ்லாமிய சமயத்தினருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஏனைய சமயங்களுக்கும் கூட தவம் செய்தல் ஒரு முக்கியமான மார்க்கமாக கருதப்படுகின்றது. இந்த தவ காலத்திலே நாம் செபிப்பதற்கும் தவம் செய்வதற்கும் தான தர்மம் செய்வதற்கும் அழைக்கப்படுகின்றோம். இந்த தவ காலத்தை பற்றி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எடுத்து கூறுகின்ற பொழுது, இது ஒரு விடுதலையின் காலமாக நாங்கள் அனுசரிக்க அழைக்கின்றார். அடிமைத்தனத்திலே இருந்து சுதந்திர மக்களாக நாங்கள் அடியெடுத்து வைக்க, இந்த பயணத்திலே நாங்கள் எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் முழு மனித விடுதலைக்காக நாங்கள் உழைக்க வேண்டும் என்று அழைக்கின்றார். ஆண்டவர் இயேசு இந்த நோன்பு காலத்திலே அனுசரிக்கின்ற மரபு ரீதியாக சம்பிரதாய ரீதியாக ஆண்டுதோறும் அனுசரிக்கின்ற இந்த தவ காலத்திலே நாங்கள் செபிக்க வேண்டும், உடல் ஒருத்து தவம் செய்ய வேண்டும், நாங்கள் பிறரன்பு பணியிலே ஈடுபட வேண்டும். இந்த மார்க்கத்திலே என்ன மனநிலையோடு நாங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி தருகின்றார். மற்றவர்கள் பார்க்கின்றார்கள், அவர்கள் எங்களை பற்றி என்ன நினைப்பார்களோ, அல்லது அவர்கள் எங்களை பற்றி இப்படித்தான் நினைக்க வேண்டும் என்று விளம்பரம் செய்வதற்காக வெளிவேடக்காரர்களை போன்று இந்த விடயங்களிலே நாங்கள் ஈடுபடக்கூடாது. மாறாக மறைவாக இருக்கின்ற இறை தந்தையாகிய இறைவன் எங்களை, எங்களுடைய உள்ளங்களை ஊடுருவி பார்த்து, எங்களுடைய எண்ணங்களை அறிந்து, அவர் எங்களுக்கு தன்னுடைய அருள் வளங்களை கொடுக்க தயாராக இருக்கின்றார் என்ற அந்த மனநிலையோடு செபிக்கின்ற பொழுது நீங்கள் அறைக்குள் சென்று கதவை பூட்டிவிட்டு தனிமையிலே இருந்து செபியுங்கள். தவம் இருக்கின்ற பொழுது நீங்கள் தலைக்கு எண்ணெய் பூசி முகவாட்டமாக இல்லாமல் நீங்கள் முகமலர்ச்சியோடு இருங்கள். நீங்கள் பிறரன்பு செய்கின்ற பொழுது மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்றல்ல, மறைவாக இருக்கின்ற தந்தை உங்களுடைய உள்நோக்கத்தை ஊடுருவி பார்த்து அறிந்து அதற்கு பரிசு கொடுக்கக்கூடிய தந்தை என்பதனால் நீங்கள் ஒரு கை கொடுப்பதை மறு கை அறியாமல் இருக்கட்டும் என்று சொல்லி மறைவாக, அதாவது பிறர் எங்களை பாராட்டுவதற்காக செய்யாமல், பிறர் எங்களை தூற்றுவார்கள் என்பதற்காக செய்யாமல், நாங்கள் இறைவனுக்காக ஒரே ஒரு நோக்கம், இந்த இறைவனுக்கு நாங்கள் பிரமாணிக்கமாக இருக்கின்றோம்,
அவருடைய அன்புக்கு பிரமாணிக்கமாக இந்த மார்க்கத்திலே நாங்கள் ஈடுபட்டு எங்களுடைய வாழ்விலே நாங்கள் ஒரு புத்துணர்வு கொள்ள வேண்டும் என்று இயேசு இந்த மனநிலை ரீதியாக ஒரு மாற்றத்தை எங்களிடம் எதிர்பார்க்கின்றார். எனவே ஆரம்பிக்கின்ற இந்த தவக்காலம் உங்கள் அனைவருக்கும் அருள் வழங்குகின்ற, ஆண்டவரை நீங்கள் சந்திக்கின்ற, ஆண்டவருடைய அருளையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பெற்று எங்களுடைய வாழ்க்கையிலே மனமாற்றத்தினூடாக புதியதொரு சுதந்திர வாழ்வை நோக்கி நாங்கள் பயணிக்க இறைவன் உங்கள் அனைவருக்கும் அருள் கூறுவாராக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையினூடாக இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மார்க்கம் இந்த உலகத்திலே நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன, நல்ல காரியம் என்றால் என்ன, பாவமான செயற்பாடு என்றால் என்ன என்பதை இரத்தின சுருக்கமாக எங்களுக்கு வரைவிலக்கணப்படுத்தி சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சஹி முஸ்லிம் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக இரத்தின சுருக்கமாக எங்களுக்கு ஒரு அழகான வரைவிலக்கணத்தை சொல்லுகின்றார்கள். எப்படி? அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுகி வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக. நன்மை என்றால் அது ஒரு நல்லொழுக்கம், நல்ல பண்பாடு. அதை போன்று பாவம் என்றால் உள்ளத்திலே ஊசலாடக்கூடிய ஒரு செயலாகும் என்று சொன்னார்கள். எனவே நன்மை என்பது எங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியம், அல்லாஹ்விடத்திலே எங்களை நல்லவர்களாக அடையாளப்படுத்தக்கூடிய காரியம், அல்லாஹ்விடத்திலே மறுமை வாழ்க்கையில் சுவனத்தை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியம் எப்பொழுதும் நல்லொழுக்கமாகத்தான் இருக்கும். நல்லொழுக்கத்தை மையப்படுத்தியே இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களை மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தியுள்ளது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனை திருப்திப்படுத்துவதற்காக, அவனிடத்திலே முழுமையான கூலிகளை பெற்றுக்கொள்வதற்காக செய்யக்கூடிய எந்த வணக்கமாக இருந்தாலும், எந்த இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத்தின் பின்னணியில் ஒரு நல்லொழுக்கம் இருக்கின்றது என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், தொழுகையை எடுத்துக்கொண்டால் நாங்கள் கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அந்த தொழுகைக்கு பின்னால் நல்லொழுக்கம் இருக்கின்றது என்பதை அல் குர்ஆன் சொல்லுகின்றது. எப்படி? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை பாவமான காரியத்தை விட்டும் மானக்கேடான செயல்களை விட்டும் தடுக்கின்றது என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே பாவமான காரியங்களை விட்டும் விலகி நன்மையான காரியங்களை நிறைவேற்றுவதில் ஆர்வம் கொள்ளக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்துகின்ற வணக்கமாக இந்த தொழுகை இஸ்லாத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுகின்றது. அதே போன்று நாங்கள் ரமலான் காலத்திலே நிறைவேற்றக்கூடிய அந்த நோன்பை எடுத்துக்கொண்டாலும் பசி பட்டினியின் அந்த உணர்வை நாங்கள் உள்ளத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். பசியோடு இருக்கக்கூடியவர்கள், தாகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் எப்படியான உணர்வோடு இந்த உலகத்திலே வாழுகின்றார்கள் என்பதை நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் உணர்ந்து அவர்களுடைய உணர்வில் எங்களுடைய அந்த வணக்கத்தினூடாக பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அந்த நோன்பின் பின்னணியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் நிறைவேற்றக்கூடிய ஜகாத், நாங்கள் கொடுக்கக்கூடிய தர்மங்கள், அதன் பின்னணியில் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய அந்த பக்குவத்தையும் பண்பையும் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அந்த வணக்கத்தின் பின்னணியில் இருக்கின்றது. இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வணக்கத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த வணக்கத்தின் பின்னணியிலே நல்லொழுக்கம் இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நல்லொழுக்கமுள்ள சமூகமாக முஸ்லிம் சமூகத்தை மாற்றுவதற்காகத்தான் இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களை, தொகுப்பு சட்டங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக இரத்தின சுருக்கமாக எங்களுக்கு சொன்னார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுக். அதாவது நன்மை என்பது நல்லொழுக்கமாகும். வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக. பாவம் என்பது உள்ளத்திலே ஊசலாடக்கூடியது. ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது அந்த பாவத்தை மற்றவர்கள் காணக்கூடாது என்ற விடயத்திலே மனிதன் கவனம் செலுத்துகின்றான். இரகசியமாக பாவங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வு மனித உள்ளத்திலே இருக்கின்றது.
அதனால்தான் மற்றவர்களுடைய பார்வையில் இருந்து மறைந்து ஒதுங்கி பாவங்களை செய்கின்ற பலவீனம் மனிதனிடத்திலே இருக்கின்றது. இதனைத்தான் நபி அவர்கள் ரத்தின சுருக்கமாக எப்படி சொன்னார்கள், வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக, பாவம் என்பது உள்ளத்திலே ஊசலாடக்கூடியது. மற்றவர்கள் அதை பார்க்கக்கூடாது, மற்றவர்கள் அதை அறிந்து கொள்ளக்கூடாது, மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதன் அதற்கேற்றாற்போல தன்னை மறைத்து அந்த பாவங்களை செய்கின்ற பலவீனத்தோடு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எனவே ஒரு காரியத்தை அது நல்ல காரியமா தீய காரியமா என்று நாங்கள் எடை போடுவதற்குரிய அளவுகோலாகத்தான் இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். எனவே ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அது நம்மில் நல்லொழுக்கத்தை வளர்க்கின்றதா, நல்லொழுக்கத்தை ஏற்படுத்துகின்றதா என்பதை பார்த்து அந்த காரியத்தை செய்வதா இல்லையா என்று நாங்கள் முடிவெடுக்கலாம். அதே போன்று ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது உள்ளத்திலே ஊசலாட்டம் ஏற்படுகின்றது. மனிதர்கள் அதை பார்க்கக்கூடாது, மனிதர்களுக்கு அந்த பாவம் தெரிய வரக்கூடாது, இப்படியான செயல்களை நான் செய்யக்கூடியவன் என்று மனிதர்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்று நாங்கள் திட்டமிட்டு மறைத்து அந்த காரியத்தை செய்கின்றோமா, அது நிச்சயமாக பாவமான காரியம். அப்படியான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. எனவே இஸ்லாத்திலே நல்ல காரியம் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக மறுமையில் சுவர்க்கம் என்ற இலக்கை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள். அதே போன்று பாவமான காரியங்கள், செய்யக்கூடாத செயல்கள் என்று இஸ்லாம் என்னென்ன காரியங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றதோ அந்த காரியங்களை செய்வதன் மூலம் எங்களுடைய மறுமை வாழ்க்கை, மரணமே அற்ற அந்த நீண்ட பயணம் நிச்சயமாக எங்களுக்கு அசௌகரியமானதாக இருக்கும். எனவே அப்படியான பாவமான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே எங்களுக்கு பல கஷ்டங்கள், பல இன்னல்கள், நெருக்கடிகள், பொருளாதார சிக்கல்கள் கூட ஏற்படலாம். அந்த நேரங்களிலெல்லாம் நல்லொழுக்கங்களை நாங்கள் விட்டு கொடுக்காமல் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அந்த இபாதத்துக்களின் ஊடாக அல்லாஹ்வை நெருங்கி நன்மையை அவனிடத்திலே பெற்று மறுமையில் சுவன இலக்கை அடைய வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்களை நாங்கள் இந்த உலகத்தில் செய்து எங்களுடைய மறுமை வாழ்க்கையை நாங்கள் கலங்கப்படுத்தி கொள்ளக்கூடாது. பக்குவமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து பக்குவமான முறையிலே மறுமை வாழ்க்கையில் சுவர்க்கத்தை அடைவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று இந்த உலகத்திலே ஏனைய மனிதர்களோடு நாங்கள் நல்ல பண்பாடுகளோடு வாழ வேண்டும். அதே போன்று மிருகங்களோடு கூட நல்ல பண்பாடுகளை கடைபிடித்து நல்ல ஒழுக்கமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ஜீவகாருண்யத்தை கூட இந்த மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக கற்றுத்தருகின்றது. அந்த வகையில் இந்த உலகத்திலே நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம், எல்லோருடனும் நல்ல ஒழுக்கங்களை கடைபிடித்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்கள், மனிதனுடைய உள்ளத்தை புண்படுத்துகின்ற, மிருகங்களை கூட புண்படுத்துகின்ற காரியங்களை செய்யாமல் நாங்கள் அந்த பாவமான காரியங்களை விட்டும் தவிர்ந்து நல்லொழுக்கங்களை கடைபிடித்து ஆன்மீக வாழ்க்கையில் பயணித்து மறுமையில் சுவர்க்கம் என்ற இலக்கை அடைவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.